ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க மக்களே? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான நர்சரி விசிட்டுக்கு தான் மக்களே வந்திருக்கிறோம். ஒரு வாரமாக பிளான் போட்டுட்ருக்குறோம் இந்த நர்சரிக்கு வர்றதுக்காக. வேறு எதுவும் கிடையாது மக்களே. நம்ம கார்டனை கொஞ்சம் க்ளீன் பண்ணும்போது தான் பார்த்தேன், 2-3 பிளான்ட் எல்லாம் அழுகி போயிடுச்சு. அதோட வேர் பகுதியெல்லாம் எனக்கு கொஞ்சம் இப்போ வெயில் நம்மளோட சூரிய பகவான் கொளுத்தி அடிக்கிறனால நிறைய பிளான்ட் எல்லாம் எடுத்து இண்டோரில் வைக்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. அதுவும் நிறைய நிழல் இருக்கிற இடத்துல வச்சனால கொக்கோ பிட்டு தான் நிறைய ஜாஸ்தியாக போட்டு வச்சுருந்தேன். ஸோ தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகி நிறைய பிளான்ட் அழுகி போயிடுச்சு. ஸோ அந்த பிளான்டெல்லாம் புதுசாக வைக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். ஸோ ஆனால் என்னை ட்ராப் பண்ணுறதுக்காகவே வரவேற்கிறதுக்காகவும் என்ட்ரன்ஸில் யார் இருக்கிறா பார்த்தீங்களா மக்களே? நம்ம ரோஜா பசங்க. இந்த பசங்க என்னை ஏமாத்துனதை விட இந்த உலகத்தில் யாரும் ஏமாத்து இருக்க மாட்டாங்க. இவங்களோட அழகில் மயங்கினா நிறைய தடவை பிளான்ட் வாங்கிட்டு போயிருக்கிறேன். ஒரு சில செடிகள் வந்திருக்கு. ஒரு சில செடிகள்னா அவ்வளவு செடிகள் என்னோட என்ன சொல்கிறது, என்னை ஏமாற்றி அவ்வளவுதான். வாங்கிட்டு போகிற டைத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் வரும் மக்களே. நிறைய மழை பெஞ்சால் மட்டும் 2-3 பூக்கள் புதிய தளிர்கள் வந்து பூக்குது. மற்றபடி 2 குச்சியாக தான் இருப்பேன். நீ என்ன பண்ணுவ, நீ சீப்போ என்ன அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கானுங்க. என்னமோ தெரியல, என்னை ஏமாற்றிட்டே கிடக்குறானுங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுவேன்னா, ரோஸ் பிளான்ஸ் பக்கத்தில் போகிறது, அதை ஸ்மெல் பண்ணுறது, அதை வர்றது மட்டும்தான். ஒரு ஏக்கத்தோடு தான் வர்றேன். என் வீட்டில் மட்டும் நீ வரமாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் மற்றபடி இண்டோர் பிளான்ட்டெல்லாம் நம்ம கைக்கு சூப்பராகவே வருது, என்னன்னே தெரியல. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடியது இந்த சிங்கோனியும், அதே மாதிரி நம்ம கொஞ்சம் மணி பிளான்ட் வெரைட்டிஸ் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கிறோம். கொஞ்சம் ஃபிலோடென்ட்ரோன் வெரைட்டிஸ் வாங்கலான்னு பிளான் இருக்குது. ஆனால் வாங்க முடியுமான்னு தெரியல. என்னென்னா கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக தான் இருக்குது இந்த ஏரியாவில். இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடத்த பற்றி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பிளான்ட்டை பற்றி பார்த்தாச்சு. ஸோ நம்ம வந்திருக்கக்கூடிய இடத்த பற்றி சொல்ல மக்களே, இந்த ஏரியா எங்கே இருக்குன்னா, பெங்களூரில் இருக்கக்கூடிய மிஞ்சூர் டு பொம்மசாந்திரா போகக்கூடிய வழியில் தான் இருக்குது. அதாவது தொட்டகுண்டனகள்ளி போகிற ரோட்டில் இருக்குது. இந்த பெங்களூரில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் இந்த ஏரியாவை பற்றி. ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் மொத்தமாக நர்சரி தான் இருக்கும், வேறு எதுவும் கிடையாது. சாப்பிட்றதுக்கான ஹோட்டல்ஸ் அண்ட் நர்சரி இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம்னா இந்த மிஞ்சூர் டு பொம்மசாந்திரா போகக்கூடிய ரோடு தான் மக்களே. அதாவது எந்த மாதிரியான செடியும், ஒரு சின்ன செடியிலேருந்து பெரிய மரம் வரைக்கும் இங்கே வந்து வாங்கலான்னு சொல்ல அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு இந்த கடை பிடிக்கலன்னு பக்கத்தில் கூட அடுத்த நர்சரிக்கு போல் அப்படி போயிட்டே இருக்கலாம். நம்ம இப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது சண்டே இங்கே காலையில் வந்தோன்னா இங்கே வந்து நல்லாவே செடியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். அதில் ஒரு அட்வான்டேஜஸ் என்னென்னா, நம்மளுக்கு மண் செப்பரேட்டாக வாங்க போண்டா, உரம் செப்பரேட்டாக வாங்க போண்டா, எல்லா வகையான உரங்களும் இங்கே கிடைக்கும். அதாவது கோட்டங்கு, கவுடங்கு, நம்மளுக்கு எல்லா வகையான உரங்களும் கிடைக்கும். அதே மாதிரி பிளான்ட் சப்போர்ட்டட் டு பிளான்ட் ஸ்டாண்டு வரைக்கும் பக்கத்தில் நிறைய ஷாப்புகள் போட்டு விற்றுட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே வந்துன்னா இப்போ புதுசாக வீடெல்லாம் வாங்கி வைக்கிறவங்களுக்கு இந்த அழகாக நம்ம கார்டனை செட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம்னு சொல்லலாம். ஆனால் இந்த பிளான்ட் வகையில் ஒன்றும் நம்மளுக்கு பார்கெனிங் பண்ண முடியாது. ஆல்ரெடி அவங்க ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் வச்சுருக்காங்க. ஆனால் நம்மளோட ஸ்டாண்டில் எல்லாம் போய் பார்கெனிங் பண்ணலாம். அவங்க செப்பரேட்டாக கடை தான் போட்டிருக்காங்க மக்களே. ஸோ இதான் மக்களே இன்றைக்கி நம்ம வந்தக்கூடிய அழகான